ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி கடவுளை தேடி அலைந்து கொண்டே இருந்தார். இந்த பாதையை கடந்து லட்சியத்தை அடைந்த ஒருவராலேயே தன்னுடைய தேடலுக்கு விடையளிக்க முடியும் என்று நரசிம்ம சுவாமிஜியின் ஆழ் மனதில் ஒரு எண்ணம் இருந்தது. அதாவது ஒரு குருவாலேயே தனக்கு வழிகாட்ட முடியும் என்பதை அவர் நம்பினார். அந்த குருவை தேடி அவர் அலைந்து திரிந்தார். அவர் எங்கு சென்றாலும் அந்த பகுதியில் இருந்த சந்நியாசிகளையும் குகைகளில் வாழ்ந்த சாதுக்களையும் அவர் தரிசித்தார். அது மட்டும் அல்லாமல் குப்பை மேடுகளில் அமர்ந்திருந்த சித்த புருஷர்களையும் தரிசித்தார். ஆனால் இவர்கள் யாருமே அவருடைய ஆன்மாவை அந்த எல்லையற்ற பரம்பொருளுடன் லயிக்க வைக்க முடியவில்லை. நரசிம்ம சுவாமிஜி எங்கும் நிறைந்த எல்லையற்ற அந்த பரம்பொருளுடன் ஒன்றாகிவிடவே அவர் மனம் துடித்தது. நீரை எப்பொழுதுமே தேவையாக கொண்டிருக்கும் மீனைப் போலவும், வானம், மலைகள், மேகம் என்று எவ்வளவு உயர பறந்தாலும் இன்னும் உயர பறக்க துடிக்கும் பறவையைப் போல் அவர் மனம் எப்பொழுதும் துடித்து கொண்டே இருந்தது. அவர் அந்த பரம்பொருளுடன் ஐக்கியமாகிவிடவே அவர் விரும்பினார். 1933ஆம் ஆண்டு புனேயிலிருந்து அகமது நகர் செல்லும் நெடுஞ்சாலையில் அகமது நகருக்கு அருகே இருந்த கேட்கான் என்ற பகுதிக்கு நரசிம்ம சுவாமிஜி சென்றார். இந்த கேட்கான் பகுதியில் சத்குரு பெத் நாராயண் மகாராஜ் ஒரு ஆசிரமத்தில் வசித்து வந்தார். சத்குரு பெத் நாராயண் மகாராஜ் அவர்கள் சிறு வயதிலேயே தத்தாத்ரேயரின் பரிபூரண அருளை பெற்றிருந்தார் என்று புகழப்பட்டார். இதற்கு சாட்சியாக அவர் 7 அல்லது 8 வயது சிறுவனாக இருந்த பொழுதே அவர் பல லீலைகளை நடத்தி காட்டியுள்ளார். சத்குரு பெட்நாராயண் மகாராஜ் அவர்கள் தன்னுடைய தேடலுக்கு வழிகாட்டுவார் என்று நம்பி நரசிம்ம சுவாமிஜி அவருடைய ஆசிரமத்திற்கு சென்றார். ஓ